சொர்க்கத்துடைய பொக்கிஷம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய பொக்கிஷம் கண்ணியமானவர்கள். ஒரு மனிதர் வீட்டிலிருந்து வெளியாகிறாரே, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இவர் திரும்ப வீடு திரும்ப வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறார். நல்ல பாதுகாப்பு. யார பாதுகாப்பு தேவை? கண்ணியமானவர்களே, திக்ர் தன்னை கவலை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் விபத்துக்கள் வராமல் திக்ர் அவனை தடுக்கும். காரணம் இல்லாம ஜெயில இருக்கிறாங்க. சொல்லிக் கொடுங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். காரணம் இல்லை ஜெயில. ஒரு சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வருகின்ற ஹதீஸ். அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மகனை கைதிகள் வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க. கைதிகள் வந்து கடத்தி கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. வாராலே அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை புடிச்சு கொண்டு போயிட்டாங்க யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை இழுத்து கொண்டு போயிட்டாங்க யா ரசூலல்லாஹ், என்ன செய்ய சொன்னாங்க? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். போதுங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நன்மை செய்வதாயினும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விலகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் வெளியேறல. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். போதும், எழுதி வச்சு பாடமாறி போதுங்க. 2-3 நாளைக்கு போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா தானா பாடமாறி. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம். அஸீம் உயர்ந்தவன். உயர்ந்தவன் அலா சப்பி இஸ்ம ரப்பிகல் அலா. உயர்ந்த ரப்புல் ஆலமீன தஸ்பீஹ் செய்யுங்க, புகழுங்க. ஆயத்துல் குர்சியில கடைசியில வஹுவல் அலியுல் அஸீம். நீ பிரம்மாண்டமானவன் யா அல்லாஹ், நீ மகத்துவமானவன் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எப்படியாவது போதிக்கிறோமா கண்ணியமானவர்களே? திக்ரை வெளியிட வாயால, திக்ரே வெளியிட வாயால. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போதிக்கொண்டே இருந்தார் இந்த திக்ரை. அவர்களுடைய மகன் சிறைச்சாலையிலிருந்து வீட்டுக்கு வருகிறான். கிட்டத்தட்ட சுமாராக 3000 ஆடுகளோடு வருகிறார். வாழ்க்கை கண்ணியமானவர்கள், திக்ரு வேலை செய்ய ஆரம்பிக்கும்.